ஆக நாம் பேசும் பேச்சில் இறைத்தன்மை இருக்கிறதா? நல்லதை பேசுகிறோமா? உயர்ந்தவற்றை பேசுகிறோமா? அன்போடு பேசுகிறோமா? அல்லது நம் பேச்சில் கருணை இருக்கிறதா என்று நமக்கெதிரான கேள்வி கணைகளை தொடுக்கிறார் திருநாவுக்கரசர். நல்லவற்றை சிந்திக்கிறோமா? நம் சிந்தனையில் அன்பும் கருணையும் அருளும் இருக்கிறதா? நம் உடலை இறைவன் கோயில் கொண்டிருக்கும் இடமாக நினைக்கிறோமா? அப்படி நினைத்தால் மற்றவர்களின் உடலும் இறைவனின் கோயில் கொள்ளும் இடம்தானே. அந்த உடலுக்கு தீங்கு செய்யும் எண்ணம் வருமா? கொலை, கற்பழிப்பு போன்ற உடல் சார்ந்த தீங்குகள் ஏன் நிகழ்கிறது? அனைத்து உடலிலும் இறைவன் வாழும் கோயில் என்று நினைத்தால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன், ஏழை பணக்காரன், படித்தவன்